ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே கேட்கக்கூடிய மொறுன்னு கிறிஸ்பியான தோசை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வீட்லேயும் நம்ம தோசை ஊற்றும் போதும் கிறிஸ்பியாக தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பெரியவங்களும் சரி, சின்ன பசங்களும் சரி கிறிஸ்பியாக கேட்பாங்க. இந்த நல்லா மொறுன்னு மசால் தோசை வேணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி மசால் தோசை செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். நாம் எப்போவும் மாவு அரைக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறோம். அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான அட்டகாசமான கிறிஸ்பியான தோசை மாவு ரெடிங்க. சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் நைட்டு தோசை ஊற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா மார்னிங்கே நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இதில் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஊற வைக்கலாம். இப்போது அவல் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் 2 வாட்டி நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3-4 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நான் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால அந்த தோசை ஊற்றும் போது நல்ல ஒரு கேரமல் கிடைக்கும், நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ ஹோட்டலெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஊற்றுவாங்க. சரி, ஓகே. இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போது கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நம்ம தாளிச்சிடலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸாக 2 உருளைக்கிழங்கு இருந்தது, நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதோட பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு காரம் நமக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா, விருப்பமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ப்ரௌனாக ஆகக்கூடாது, இந்த கலர்லேயே தான் இருக்கணும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க விட்டுறாதீங்க, அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மசால் தோசைக்கே நல்லா ஒரு நல்லாயிருக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரைப்பழம் லெமன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா தூவி இறக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த சட்டியில் நம்ம நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிங்க. நல்லா 1/4 கரண்டி நான் ஊற்றிக்கிறேன். நல்லா பெருசாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா நெய் இல்லைன்னா
எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. மாவெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம நடுவில் நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, இப்போ உருளைக்கிழங்கு மசாலா இதை நடுவில் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி மூடிட்டு பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தோசை நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான தோசை ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தட் படி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறதுனால நல்லா கேரமல் ஆகி நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். எல்லோரும் கேட்குறது தான், ஹோட்டலில் மட்டும் எப்படி அந்த ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக தோசை எப்படிமா கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான தோசை ரெடி. நீங்களும் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டீங்க. வீட்லேயே நீங்கள் இனிமேல்ட்டு தோசை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.